ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டைலில் பன்னீர் போட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானலில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கு அப்புறமா கேரட் பீன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது லேசாக வதங்கினாலே போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நிறைய போட்டால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுவும் எல்லாமே வந்து நம்ம லேசாக தான் வதக்கிக்கணும். இதுவும் லேசாக வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து லேசாக வதக்கிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை போட்டு அதில் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், உப்புலாம் போட்டு லைட்டாக வந்து பெரட்டிக்கலாம். இதை தனியாக நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணால் தான் அது வந்து உதிராமல் வரும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேலை கம்மியாகும். அதனால தான் நான் இப்படி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை வதக்கிட்டு திரும்பவும் வந்து நம்ம எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு நடுவில் வந்துட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 இல்லைன்னா 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டு அதில் வந்துட்டு தேவையான அளவு வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகு ஜீரகத்தூள் தான் போடுவேன். நீங்கள் பெப்பர் இருந்தால் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். நான் 2மே கலந்து போடுவேன். ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதை உடைக்காதீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸில் வந்து அந்த எக்கு கிடைக்கும். அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எடுத்தோடனே நம்ம கிளறிட்டோம்னா ரொம்ப குட்டி குட்டியாக போயிடும். அது நல்லாவே இருக்காது. கொஞ்சம் நேரம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அதை கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் கிடைக்கும். இப்போ வந்து சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடு வந்து கையில் உடச்சி சேருங்க. அப்போ தான் இன்னும் உதிரி உதிரியாக வரும். நல்லா உடச்சி சேர்த்துட்டு அப்படியே லேசாக வந்து கிளறி விடுங்க. ஆனால் ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்படியே நீங்கள் வந்து கை விடாமல் வந்து லேசாக கிளறி விடணும். ரொம்ப வந்து அழுத்தி கிளறிடக்கூடாது. பொலன்னு கொட்டுற மாதிரி வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். எல்லா ஓரமும் வந்து நல்லா கிளறி விட்டு உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். எந்த ஒரு சாஸ் எதுவுமே வந்து சேர்க்காமல் நான் வந்து இதை செஞ்சுருக்கேன். இதேமாரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து எப்போவுமே எக் ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சரி, வெஜ் ஃப்ரைட் ரைஸாக இருந்தாலும் சரி இப்படி தான் செய்வேன். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து கிளறி விட்டோம்னா நல்லா சூப்பராக வந்துடும். அந்த சாதத்தோட டெக்ஸ்சர் வந்து நல்லா ஃப்ரை ஆகி ஃப்ரைட் ரைஸ் வந்து கடையில் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இது நம்ம வீட்டில் பண்ணுறது, அதனால் கலர்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு மசாலா வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதிகமாக போட்டிங்கன்னா எரிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இறக்க போகிற டைமில் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்து இறக்குனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.